பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இங்க பாருங்க மாப்ள, என்ன வீட்டை விட்டு போக சொன்னீங்க. அந்த நேரம் உங்களை டென்ஷன் பண்ண வேண்டாம், நானும் போயிட்டேன். ஆனா பாருங்க மாப்ள, எனக்கு இந்த சூடு சொரணை வெக்கம் மானம் ரோஷம் இந்த வகையறா எதுவுமே எனக்கு கிடையாது. அதான் திரும்பி வந்துட்டேன். ஆனா என் மேல தப்பு இல்லைன்னு எப்ப உங்களுக்கு புரிய வருதோ நம்ம விஷயத்தெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்ப அவங்க விஷயத்த கண்டினியூ பண்ணுங்க. அக்கா, உங்ககிட்ட இருந்து இன்னும் பதில் வரல. பதில் சொல்ல லேட் ஆச்சுன்னா மூளை ஏதோ பதில புதுசா தயாரிக்குதுன்னு அர்த்தம். எனக்கு தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் ஏன்க்கா இப்படி? மாப்ள மாப்ள, ஒவ்வொரு பிரச்சனையும் இங்க அப்படிதான் நடக்குது. உங்க அக்கா எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் பாவம் என்னையும் மல்லியும் மாட்டி விட்டுறாங்க. நாங்க எதுக்கு போட்டோ எடுத்து இவங்களுக்கெல்லாம் போய் அனுப்ப போறோம் சொல்லுங்க? உங்க அக்கா தான் மல்லியை மாட்டி விட அவங்க தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. இப்பவாச்சும் உங்களுக்கு உண்மை தெரிய வந்துச்சே. விஜய், அவங்க சொல்றதெல்லாம் நம்பாத. அக்கா, அவங்க சொன்னதை விட்டு தள்ளுக்கா. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல. எனக்கு இப்ப பதில் சொல்லு. சார், நான் சொல்றேன் சார். இவன் ஏன் இங்க வந்தான்? இவன் நம்ம ஸ்கிரிப்ட்லயே இல்லையே. நம்ம சொல்லாததெல்லாம் செய்யறான். எக்ஸ்ட்ரா ஏதோ பெர்ஃபார்ம் பண்றான் போலயே. சார், இந்தாங்க சார். என்னது இது? என் வேலையை நான் ரிசைன் பண்றேன் சார். எதுக்கு? நடந்த தப்புக்கும் ராஜேஸ்வரி மேடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். ஆபீஸுக்கு வந்து பணம் கொடுத்து எல்லா தப்பையும் செய்ய சொன்னது இதோ நிக்கிறாங்களே இந்த மாதிரி தான் சார். சார், 2000 கொடுத்தாங்க சார். நான் கேட்காமலே மேல ஒரு 500 ரூபா கொடுத்தாங்க சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் சார். இத்தனை வருஷமா உங்க உப்பை தின்னுட்டு இப்படி பண்ணிட்டேன்னு மனசாட்சி போட்டு கொன்னுடுச்சு சார். அதான் சார் வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிப்பா? ஏய் விஜய், விடு. துரோகி. பணத்துக்கு ஆசைப்பட்ட உண்மைதான் சார். சத்தியமா உங்களுக்கு துரோகம் நினைக்கல சார். நீங்களும் உங்க வீட்டம்மா ஒன்று சேரணுன்னு தான் இதை செய்யறதா சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க சார். அதனால தான் சார் சம்மதிச்சேன். அவங்க அப்படி சொன்னாங்கன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? ஆபீஸ் கேம்பஸ்ல இவ்வளவு கேவலமா வேலை செய்வியா? தப்பு தான் சார். மெயின் ஆஃப் பண்ண சொன்னது அந்த அம்மா தான். அதுக்கு முன்னாடி உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒளிச்சு வைக்க சொன்னது இந்த அம்மா தான் சார். செக்யூரிட்டி, உன் மனசாட்சிக்கு பயந்து நீங்க வந்து உண்மையை சொல்றதெல்லாம் ஓகே தான். அதே மாதிரி ராத்திரி 12 மணிக்கு மேல அவங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லிடு. அதை தெரிஞ்சுக்கதான் மாப்பிள்ள ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்காரு. சொல்றேன் மேடம். சொல்லு. வேலையே விடுற அளவுக்கு வந்துட்டேன். இனிமே நான் உண்மையை சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன மேடம்? ராஜு மேடமும் ரஞ்சிதா மேடமும் நைட்டு 12 மணிக்கு வந்தது என்னமோ உண்மைதான். பாருங்க, உங்களை தேடிதான் அவங்க வந்தாங்க. பாவம் சார், உங்களுக்கு போன் அடிச்சு பாத்திருக்காங்க. உங்க போனு சுவிட்ச் ஆஃப்னு வந்ததும் பயந்து போய் எனக்கு போன் பண்ணி பாத்திருக்காங்க. நான் பாட்டுக்கு இந்த மாதிரி சொன்னாங்கன்னு என் போனையும் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் சார். அதான் அவங்களுக்கு பயம் வந்து நேரடியா உங்களை பார்க்கலான்னு கிளம்பி வந்திருக்காங்க சார். இந்த அம்மா சொன்ன மாதிரி இவங்க கிட்ட ஆபீஸ்ல நீங்க 2 பேரும் இல்லைன்னு சொல்லிட்டேன். பாவம், இவங்க 2 பேரும் ஏமாந்து திரும்பி போயிட்டாங்க சார். அப்ப எங்க 2 பேரும் போட்டோ எடுத்தது யாரு? நான் தான் சார். அதுவும் இந்த அன்னபூர்ணியம்மா எடுக்க சொல்லி தான் சார் நான் எடுத்தேன்.
சார் உங்க 2 பேரையும் போட்டோ எடுத்து அவங்களுக்கே அனுப்ப சொன்னாங்க சார். அதே மாதிரி எடுத்து அனுப்பிச்சேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். இவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரியாம பண்ணிட்டேன் சார். மன்னிச்சிருங்களா உன்னை? வா விஜய் மாப்ள ஐயோ இவன் பொய் சொல்றான் மாப்ள. அந்த அசிங்கத்தெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். டேய் நானாடா உன்னை போட்டோ எடுக்க சொன்னேன்? என்ன இப்படி எல்லாம் பொய் சொல்ற? உண்மையை சொல்டா. டேய் நீ நடிச்சது நடிச்சது போதும், நிறுத்துங்க. உங்க மேல உள்ள கோவத்துல தான் நான் அவரை அடிச்சேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க அக்கா மேலே பழி போடுறீங்களா? ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட உரைக்காதா? இப்படிலாம் செய்றீங்களே, உடம்பு கூசல? ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க செய்யற வேலையா இதெல்லாம்? இல்ல நான் பண்ணல. விடு விஜய், அவங்க தான் அப்படிப்பட்டவங்கன்னு முதல்ல தெரியுமே. ஆனா நீ போய் என்ன சந்தேகப்பட்டுட்டல்ல, அதான் விஜய் என்னால தாங்கவே முடியல. சாரிக்கா, என்ன நடக்குதுன்னே என்னால புரிஞ்சுக்க முடியல. இவங்க முன்னாடி நிக்க வச்சு என்ன கேள்வி கேட்டுட்டல்ல. என் லைஃப் பூரா மறக்க முடியுமா இதனால? அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு சுய புத்தியே இல்லக்கா. சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியாம குழப்பத்துல இருந்துட்டு என்னலாமோ நினைச்சிட்டேன். ஏன் தப்புதான்க்கா, சாரிக்கா. உன் நிலைமை புரியுது விஜய். உன்னை குழப்பத்திலே வச்சு காரியம் சாதிச்சுக்கலாங்கிறது தான் இவங்க 2 பேரோட திட்டமே. அடப்பாவி, அப்படியும் நடந்துருச்சு. ஆனா ஒண்ணு, கடவுளா பார்த்து செக்யூரிட்டியை சரியான நேரத்துல அனுப்பி வச்சு உனக்கு உண்மையை புரிய வச்சுட்டான். அக்கா இல்லைன்னா நாங்க தப்பானவங்கன்னு நீ முடிவே பண்ணிருப்பல்ல. அதுதான் விஜய்னால தாங்கிக்கவே முடியல. அக்கா ராஜிமா விடுங்க, அதான் மாமா சாரி கேட்டுட்டாருல்ல. இல்ல ரஞ்சி, என் தம்பி என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டானே என் மனசுக்கு தாங்கவே முடியல. ராஜேஸ்வரி அம்மா, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால உங்களுக்கு உங்க தம்பிக்கும் மனஸ்தாபம் ஆகிற மாதிரி ஆயிடுச்சுமா. மரியாதையே போய் தொலை. என் கண்ணு முன்னாடியே பற்றாத. இன்னைக்கு சரியான நேரத்துக்கு வந்து என் தம்பிக்கு உண்மையை புரிய வச்சதுனால மட்டும்தான் உன்னை விடுறேன். ஓடிடு. ஐயா போங்க, இனிமே வேலை பாக்குறவங்க கிட்டயாச்சும் உண்மையா வேலை பாருங்க. தயவு பண்ணி துரோகம் பண்ணாதீங்க. சார் குடும்பம் நல்லா இருக்கணும்னு அந்த அம்மா சொன்னதுனால தான் பணத்தை வாங்கிட்டு இப்படி செஞ்சுட்டேன். திரும்பி பார்க்காம ஓடி போயிடு போ. சரிங்க மேடம், சாரி மேடம். சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்து எங்க அக்கா மேலே சந்தேகப்படுற அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. அதான் சூடு சொரண வெக்கம் மானம் எதுவுமே உங்களுக்கு கிடையாதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்களே. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. உங்களை பெரிய மனுஷன் நம்பி இந்த வீட்டுக்குள்ள விட்டோம் பாருங்க, என்ன சொல்லணும்? ரஞ்சிதா, இவங்க முன்னாடி நிக்காதீங்க, அக்காவை கூட்டிட்டு போ. வாங்க ராஜிமா. உங்களை மாதிரி ஆளுங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.